இந்த 2026 ஜூன் மாதம் நான் போட்ட வாகமன் ட்ரிப்பில் என்னென்ன ஸ்பாட்ஸ்லாம் கவர் பண்ணேன் அண்டு 2 days 1 நைட்டுக்கு என்னென்ன ஸ்பாட்லாம் பார்க்கலாம் அண்டு போகிற வழியில் என்னென்ன ஸ்பாட் பார்க்கலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்டு நான் தான் குரு, இது என்னோட சேனல் பைக்கர் மைண்ட் வாய்ஸ். என் சேனலுக்கு யாரை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி இருக்கோங்க அண்ட் ஃபுல் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இந்த ட்ரிப்பில் மொதல் ஸ்பாட் எது வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கிரேப் கார்டன் தான். நம்ம கம்பம் தாண்டி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த கிரேப் கார்டன் இருக்கும். இந்த கிரேப் கார்டனில் உங்களுக்கு கிரேப்ஸ் லைவாக எப்படி வளருது அண்ட் இங்கேயே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கிரேப் ஜூஸும் போட்டு தருவாங்க. இந்த கார்டனை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸுமே இருக்கும், இந்த நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கூட்டமே இல்லாமல் ஒரு சில சில்ட்ரன்ஸ் விளாட்ற ஆக்டிவிட்டீஸ்லேருந்து பெரியவங்க விளாட்ற ஆக்டிவிட்டீஸ் வரையுமே இருக்கும். ஸோ ஒரு 1 ஹவருக்கு உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லாமே இந்த ஸ்பாட்ஸில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பாட் கரெக்டாக ஒரு 60 to 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம கும்பலி ஹில்ஸ் ஏரி நம்ம வாகமன் போகிற வழியிலே இருக்க பட்டுமலா சர்ச் அண்ட் பட்டுமலா வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பட்டுமலா சர்ச்னு ஒரு சர்ச் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வியூ பாயிண்ட் தான் பட்டுமலா வியூ பாயிண்ட். இந்த பட்டுமலா சர்ச்சை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பட்டுமலா வியூ பாயிண்ட்டை நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குவாங்க. 30 ரூபா கொடுத்து நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கும். இது மேலேருந்து டாப் வியூவில் சர்ச் தெரிகிறது சூப்பராக இருக்கும் அண்ட் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்பாட் நீங்கள் வேணால் பார்க்கலாம், அப்படி இல்லைனா சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு அடுத்த ஸ்பாட் நீங்கள் கிளம்பி போயிட்டே இருக்கலாம். நாங்கள் சும்மா ஜஸ்ட் இது மேலே என்ன தான் இருக்குன்ற ஒரு கியூரியஸில் போய் பார்த்து போனோம். ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்போ ஒரு டாப் வியூ தெரியும். ஸோ மிஸ்டி டைமில் கொஞ்சம் நல்லா தெரியும் அண்ட் இங்கேருந்து சர்ச் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு, நல்ல வியூவாக இருந்துச்சு. தேர்ட் ஸ்பாட் எதுனா பருந்தும்பாராவில் நீங்கள் வந்து மிஸ்ட்டை ரொம்பவே பக்கத்தில் பார்க்க முடியும், அவ்வளோ நல்லாயிருக்கும். மிஸ்ட் உங்கள் மேலே உரசிட்டு போகிற ஃபீல்லாம் இங்கே நல்லா கிடைக்கும். நீங்கள் வர டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மிஸ்டி டைமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் மேலே டாப்லேருந்து மட்டும் பார்க்காம கீழே கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிறோம்னா சூப்பர் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அல்டிமேட்டான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த வியூலேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபால்ஸ் வரது இருக்கும், க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளவுட்ஸ் பேட்டர்ன் அப்படியே பக்கத்தில் போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தில் இருக்க ஃபீல் கிடைக்கும்னா இந்த பருந்தும்பாறை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹைட்லேருந்து உங்களுக்கு சூப்பரான வியூ இருக்கும். நீங்கள் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தான் இந்த பருந்தும்பாறை வியூ பாயிண்ட். அண்ட் இது கீழே வந்து நீங்கள் ஒரு 100 to 200 மீட்டர் ட்ரெக் பண்ணி போனீங்கன்னா இன்னொரு ஒரு வியூ கிடைக்கும். ஸோ இந்த வியூ பார்த்தீங்கன்னா யாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ஒரு பாய்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கீழே இறங்கி போய் பார்க்கலாம், அது உங்களோட ஓன் ரிஸ்கில் போய் பார்க்கலாம். இங்கே போய் கீழே இறங்கினோடனே உங்களுக்கு ஒரு தரமான இன்னொரு வியூ கிடைக்கும். ஆனால் அது ஒரு அன்சேஃபான பிளேஸ் தான் நான் சொல்லுவேன். மேலேருந்து மட்டும் பாருங்கள், கீழே வேணால் உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து பார்க்கலாம். இது சூப்பராக இருக்கும். ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். பக்கத்தில் ஒரு செம்ம ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக அடுத்து நம்ம ஸ்டேக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம தங்கியிருக்க ஸ்டே வந்து இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலோட இருக்க ஒரு ஸ்டே தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஸ்டேல தான் போய் தங்க போயிருந்தோம். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து ஒரு வியூ தெரியும் பாருங்கள். இந்த வியூக்காகவே இந்த ஸ்டே ஒர்த்துன்னு நான் சொல்வேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் ரீல்ஸில் தான் பார்த்துருப்போம். இந்த தடவை ரியலாகவே பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேல நம்ம இன்றைக்கி நைட்டை ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் நைட்டு ஸ்டேலே வந்து கேம்ப் ஃபயர் போட்டு டிஜே மியூசிக்லாம் போட்டு முடிச்சுட்டு நைட் இங்கேருந்து ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நைட் பார்க் இருக்குது. ஸோ இந்த நைட் பார்க்லேயே போய் டிஜே மியூசிக் வாட்டர் பார்க்குன்னு சொல்லி செம்மையாக இருக்கும். இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees. அண்ட் இந்த நைட் பார்க் பார்த்தீங்கன்னா 2 விதமான டைமிங்கில் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6:30 to 7:30 டைமில் ஸ்டார்ட் பண்ணிட்டு 8:30க்குலாம் முடிச்சிருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டு 9:30 அந்த போவில் முடிச்சிருவாங்க. ஒரு 20 நிமிஷம் இந்த நைட் பார்க் நடக்கும். ஸோ இந்த நைட் பார்க்கில் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோவும் வாட்டர் டான்ஸும் காட்டுவாங்க. அது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த லைட்னிங் எஃபெக்ட்டுக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்ம சில், செம்ம மிஸ்ட்டுக்கு நடுவில் தான் இந்த ஷோவே நடந்துச்சு. ஒரு மாதிரி நல்ல வைபாக தான் போச்சு. சின்ன பசங்களாம் செம்மையாக டான்ஸ் ஆடி விளாண்டுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வச்சுருக்கோம், கண்டிப்பாக கூட்டம்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ கிட்ஸ் அடல்ட் எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். நைட் ரூம் வந்து டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜீப் ரைட் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஜீப் ரைட் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4லேருந்து 5 ஸ்பாட் வந்து உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணுவாங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 rupees. காலையில் 6 மணிக்கு நாங்கள் ஜீப் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். மொதல் போகிற ஸ்பாட் எதுனா ஃபோட்டோ பாரான்ற வியூ பாயிண்ட் தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் சன்ரைஸ் உங்களால் பார்க்க முடியும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோ பாரா வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வந்து ஜீப்பில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ 20 நிமிஷம் கழிச்சு உங்களை ஃபோட்டோ பாராவில் இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு 15 to 20 நிமிஷம் வரையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அங்கேயே நீங்கள் டீ வேணால் குடிச்சிக்கலாம். அங்கே ஸ்நாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு காலையில் மொதல் ஸ்பாட்டாக இது அங்கே வச்சுக்கிட்டோம். ஸோ இங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோ போகிற எல்லாத்தையுமே நாங்கள் நல்லா வியூ பண்ணி பார்த்தாச்சு. அண்ட் அந்த மிஸ்ட் எல்லாத்தையுமே செம்மையாக ஃபீல் பண்ணோம். இந்த இடத்துல இருக்க மிஸ்ட் எல்லாமே அப்படியே நம்ம மேலே உரசிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் தான் இந்த ஃபோட்டோ போகிற வியூ பாயிண்ட்.
மொதல் ஸ்பாட்டு ஃபோட்டோ பாரா வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சோடனே நெக்ஸ்ட் நம்ம போகிறது இடுக்கி டேம் வியூ பாயிண்ட்டுக்கு தான் கூட்டு போவாங்க. கிட்டத்தட்ட 20 to 30 நிமிஷம் ட்ராவல் டைமிங் இருக்கும் இந்த இடுக்கி டேம் வியூ பாயிண்ட்டுக்கு. ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேரும் சகதியமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி போனால் தான் நம்ம அந்த இடுக்கி டேம் வியூ பாயிண்ட் போக முடியும். இங்கே வந்து நார்மல் கார் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் வரையும் தான் போகலாம். அடுத்து கண்டிப்பாக ஜீப் மட்டும் தான் போக முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங் மட்டும் தான் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு நம்ம நேராக போய் பார்க்க போகிறது தான் இந்த இடுக்கி டேம் வியூ பாயிண்ட். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சம்மர் டைமில் போனோம்னா நல்லாவே வியூ தெரியும். இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டியான டைம் தான். இந்த டைம் வியூ தெரிகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நம்ம போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. நல்லாவே வியூ தெரியும். இல்லைனா வந்து நம்ம மிஸ்ட்டை மட்டும் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டு கிளம்பி போயிடலாம். இந்த ரோட்டில் ஜீப் ஏறி வர்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ லைனாக வந்து ஜீப்லாம் வந்துச்சுன்னா இன்னும் அல்டிமேட்டாகவே இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஜீப் மட்டும்தான் வர முடியும். இந்த ஜீப்பில் வந்துட்டு நம்மளை சுற்றி வந்து நிப்பாட்டுவாங்க நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரதுக்கு. இதுதான் இடுக்கி டேம் வியூ பாயிண்ட். சுற்றி மிஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வியூ தெரியலனாலுமே இந்த மிஸ்ட்டை செம்மையாக என்ஜாய் பண்ண முடியும் இந்த இடத்துல வந்தோம்னா. அண்ட் ஏர்லி மார்னிங் டைம்ன்றனாலவே என்னன்னு தெரில, சும்மா ஒரு லைட்டாக மழை பெஞ்சு டியூ ட்ராப்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான். இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ 2-3 ஷார்ட்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்றத. தேர்ட் ஸ்பாட் வந்து நல்லா குளிக்கிறதுக்கான ஒரு ஸ்பாட் தான். இங்கே உளுப்பணி டனல் அண்ட் உளுப்பணி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி 2 இடத்துக்கு நம்மளை கூட்டு போவாங்க. ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் டைம் மாதிரி இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் வந்து ஒரு நார்மல் ரோடு அண்ட் ஆஃப் ரோட் கலந்த மாதிரி இருக்கும். ஓவர் ஆஃப் ரோட் கிடையாது, பட் ஆனால் நீட்டாகவே இருக்கும். ஸோ இதை ட்ராவலை கிராஸ் பண்ணி முடித்தோடனே நம்மளை வந்து உளுப்பணி வாட்டர் ஃபால்ஸுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸில் நீங்கள் நல்லாவே குளிக்கலாம். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்பவே ஹைலைட்டு இந்த உளுப்பணி டனல் தான். ஸோ ஒரு பெரிய டனல் மலைக்கு நடுவில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டனல்குள்ளே நம்ம நடந்து போய் பார்க்க முடியும். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்சேஃபாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தூரம் நம்மளால் உள்ளே போக முடியாது. ஓவர் டார்க்னஸ் இருக்கும். என்ன லைட் அடித்தாலுமே அங்கே தெரியவே இல்லை. ஆனால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்க்குறதுக்கு செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இந்த டனல்குள்ளே போயிட்டு வரதுக்கு. யாருமே ரொம்ப தூரம் போகல. மேபி நிறையா பேர் போயிருப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நின்ட்டோம். ஏன்னா ஃபுல் டார்க்காக இருக்கனால இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. அன்சேஃப்ன்ற ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த குச்சியும் மேலே எந்த இருட்டுமே ஃபுல் இருட்டு தான். ஸோ அதனால் கொஞ்சம் தூரம் வரையும் போயிட்டோம். ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் முன்னாடி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் தண்ணி வந்துச்சுன்னா இந்த இடத்த ஸ்கிப் பண்ணிடுங்க. உளுப்பணி டனலில் வெளியே நின்று மட்டும் பாருங்கள். உள்ளே போவேன்னா இது சேஃப் கிடையாது. இந்த ஜீப் சஃபாரியோட ஃபைனல் ஸ்பாட் எதுனா சூசைட் பாயிண்ட் தான். ஸோ உளுப்பணி டனல் அண்ட் உளுப்பணி வாட்டர் ஃபால்ஸை பார்த்து முடிச்சோடனே நம்மளை வந்து டேரெக்டாக அடுத்து சூசைட் பாயிண்ட் கொண்டு போயிடுவாங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்குவாங்க போகிறதுக்கு. ஸோ நல்ல ஹைட்டில் கூட்டு போயிடுவாங்க. கூட்டு போயிட்டு அந்த சூசைட் பாயிண்ட் ஃபுல்லாத்தையுமே சுற்றி காட்டுவாங்க. அதாவது என்னன்னா அந்த இடத்துல வந்து நம்மளை ஒரு 15 to 20 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு நம்ம மேலே உரசிட்டு போகிற மாதிரி இருக்க ஒரு ஸ்பாட் தான் அந்த சூசைட் பாயிண்ட். ரொம்பவே பள்ளத்தாக்காக இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் நம்மளால் இறங்கி போக முடியாது. பட் ஆனால் சுற்றி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வியூவோடு இருக்கும். மிஸ்டி டைமில் வந்து உங்களுக்கு மிஸ்ட்டை நல்லா உணர முடியும். அப்படி மிஸ்டி டைம் இல்லைன்னா உங்களால் நல்ல ஒரு வியூவை பார்க்க முடியும் இந்த இடத்துலேருந்து. ஓவராலாக இந்த ஜீப் சஃபாரி டைமிங் வந்து ஒரு 2-3 மணி நேரம் வரையும் நடந்துச்சு. இந்த 3 மணி நேரத்தில் வந்து நம்ம மொத்தம் ஒரு 4-5 ஸ்பாட் நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இதோட பேக்கேஜ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2500 ஸ்டார்டிங் இருக்குது. இது 5000 வரையும் இருக்குது, 6000 வரையும் இருக்குது. அது என்னன்னா 1 டே பேக்கேஜ் அந்த மாதிரி நிறையாவே பேக்கேஜ் ரிலேட்டடாக அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அவங்களோட இன்ஸ்டா ஐடி எல்லாமே நான் கீழே தரேன். நீங்கள் வேணும்னா அங்கே போய் புக் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கேஜ் ரிலேட்டட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு புக்கிங் வேணுன்னா கீழே தர நம்பரில் வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்பாட்ஸ் எல்லாம் பார்க்கணும் வாகமனில் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜீப் ரைட் புக் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு வரப்போ. ஏன்னா இந்த உளுப்பணி டனல் அண்ட் உளுப்பணி வாட்டர் ஃபால்ஸ் என்னோட ஃபேவரட்னே சொல்லலாம். இங்கே வந்தப்போ நான் அந்த இடத்த பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பிளேசஸ் இருக்குன்றது வாகமனில் நான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி வரப்போ நான் அந்த ஸ்பாட்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களும் நெக்ஸ்ட் டைம் வாகமன் வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்ஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஜீப் சஃபாரி எல்லாமே முடிச்சு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து தான் பைன் ஃபாரஸ்ட். நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளே வந்துக்கலாம். வந்துட்டு இங்கே ஜஸ்ட் பார்க்கிங் போட்டுட்டு இந்த பைன் ஃபாரஸ்ட் உள்ள வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அடல்ட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்குவாங்க. ஸோ ஜஸ்ட் இங்கே ஃபுல்லாமே பைன் ஃபாரஸ்ட்டை மட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அஸ் யூஸ்வல் எல்லா பைன் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தால் வரலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் பார்க் போயிடலாம். ஸோ இந்த அட்வென்ச்சர் பார்க் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஸ்பாட்னே சொல்லலாம். கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான எல்லா ஸ்பாட்டுமே இதில் இருக்கும். அண்ட் இதோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோனா அடல்ட்டுக்கு 25 ரூபீஸ், கிட்ஸுக்கு 15 ரூபா. இந்த 25 ரூபீஸ் என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு உள்ள இருக்க ஒவ்வொரு நீங்கள் வந்து பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இதோட ரைடோட காஸ்ட் எல்லாம் வந்து 300 to 350 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். 500 இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். இதோட என்ட்ரி வந்து 350 ரூபீஸ். 2 பேராக போனீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா தான் வாங்குவாங்க. ஸோ ஒரு ஹைட் வரை ஏற்றிட்டு அங்கேருந்து விடுவாங்க. ஸோ கீழே போனப்போ ஒரு நம்ம தனியாக ஒரு மேகத்தில் மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும். இது சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரைல இது நான் சொல்லுவேன். இது ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தரும்.
இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் ஒவ்வொரு ரைடு போகிற மட்டும் இங்கே க்யூரியஸ் இருக்காது. இந்த இடத்துல இந்த கிளைமேட்டில் அண்ட் இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்குமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் நல்லா ஒரு 1 to 2 hours மேலே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. ஸோ இங்கே இருக்க கிளைமேட் சில்னஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வாகமன் ட்ரிப்பில் நாங்கள் இத்தனை ஸ்பாட்ஸ் கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் இதுக்கு ஹிடன் பிளேசஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் அது எல்லாமே ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டையும் என்ன நீங்கள் போய் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஜீப் ரைடில் கவர் பண்ணால் உங்களுக்கு 5000 rupees பேக்கேஜ்லேயே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை பாய்.